தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் KKS ராமசுந்தரம் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் தங்கபாண்டி அவர்களே, ஆதிதிராவிடர் நலக்குழுவுடைய மாநில இணை செயலாளர் அண்ணன் DP ராஜா அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலவாரிய துணை தலைவர் அண்ணன் ராஜா அருள்மொழி அவர்களே, கழக இளைஞர்களுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் GP ராஜா அவர்களே, சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் அண்ணன் கடற்கரை ராஜ் அவர்களே, அண்ணன் முருகேசன் அவர்களே, அண்ணன் ஜெயபாண்டியன் அவர்களே, கிருஷ்ணகுமார் அவர்களே, சரவண முருகன் அவர்களே, ஜான் ராஜ் அவர்களே, திரு மல்லி ஆனந்தம் அவர்களே, நகர செயலாளர் அண்ணன் குருசாமி அவர்களே, மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகளே, இளைஞர் அணி உள்ளிட்ட இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைத்து கிளை வார்டு கழக செயலாளர்களே, பாக முகவர்களே, வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உறுப்பினர்களே, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இயக்கத்துடைய ஒன்றிய நகர பகுதி பேரூர் வட்டம் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், அணிகளுடைய மாநில நிர்வாகிகள், இப்படி அத்தனை பேரையும் ஒரே அரங்கத்தில் சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகுந்த ஆர்வத்தோடு, சிரித்த முகத்தோடு, எழுச்சியோடு, மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறீங்க. அதைவிட கூடுதலாக பசியோடையும் என்னை வரவேற்றிருக்கிறீங்க. மணி 1 மணியை தாண்டி சென்றுள்ளது. நான் இங்கே 12 மணிக்கு வர வேண்டியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நானும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தை முடித்துவிட்டு இங்கே வருவதற்கு சற்று காலதாமதமாகிவிட்டது. இங்கே உங்களோட உரையாற்றிவிட்டு உங்களுக்கெல்லாம் மதிய சாப்பாடு இங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களோட பேசிவிட்டு உங்கள் அத்தனை பேரும் தனித்தனியாக ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கேட்கவில்லை. நானாகவே விரும்பி கேட்டுக்கொண்டு அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் அமைதியாக பொறுமையாக வந்தால் அதையும் சரியாக எடுத்துவிடலாம். எனவே அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். முதல்ல அனுமதி கொடுக்க வேண்டும். எனவே உங்களுடைய அந்த பசி, வயிற்று பசி ஒரு கண்களிலே உங்களுடைய முகத்தில் நல்லா தெரிகிறது. உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, எனக்கு நன்றாக தெரிகிறது. எனவே என்னுடைய உரையை சுருக்கமாக முடிந்துவிட்டு உங்களோட புகைப்படம் எடுத்துக் கொள்கின்ற அந்த வாய்ப்பை அளித்த, முக்கியமாக இன்றைக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை அளித்து மிக குறுகிய காலத்தில் ஒரு சிறப்பான ஏற்பாடு. 2 நாட்களுக்கு முன்புதான் அண்ணன் KKS அண்ணனும் அண்ணன் தங்கம் தென்னரசனும் இப்படி உங்களுடைய மாவட்டத்திற்கு நான் வருவதாக இருக்கின்றேன், இதை ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டபொழுது, என்ன தம்பி இப்படி கேட்டீங்க, விருதுநகரில் நாங்கள் செய்யாமல் யார் செய்ய போகிறோம், நீங்கள் வாங்க, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு இவ்வளவு சிறப்பாக எழுச்சியாக நிகழ்ச்சி ஏற்பாடு இருவருக்குமே, அனைத்து கழக மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் பல பேரை 1 வாரத்துக்கு முன்பு கரூரில் முப்பெரும் விழாவை நான் நேரில் பார்த்துருப்பேன், சந்திச்சிருப்பேன். நம்முடைய தலைவர் அவர்கள் கொட்டுகின்ற மழையிலையும் எவ்வளோ எழுச்சியாக பேசும்போது அதுக்கு தகுந்த மகிழ்ச்சியும் வரவேற்பையும் எழுச்சியும் நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் அத்தனை பேரும் அன்னைக்கு அந்த முப்பெரும் விழாவில் காட்டியிருக்கீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்து
உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் என்னை இங்கே அனுப்பிச்சு வச்சார். ஆனால் உங்களை பார்க்கும்போது இப்போ அந்த புத்துணர்ச்சி, அந்த உற்சாகம் எனக்கு உங்களிடத்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னார். அதுக்கு காரணம் நம்முடைய கழகம் இன்னைக்கு 75வது ஆண்டை தாண்டி 76வது பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு 76 வயசு, 75 வயசு முடிஞ்சு 76 வயசு ஆனாலும் இன்னைக்கும் நம்முடைய இயக்கம் தான், நம்முடைய கழகம் தான் இன்னும் இளமையோடு, உணர்ச்சியோடு, வலிமையோடு இருக்குன்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய கலைஞருடைய உடன்பிறப்புகள் நீங்க தான். இந்த 75 வருடங்கள்ல எத்தனையோ துரோகங்களை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ சவால்களை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ நம்பிக்கை துரோகங்களை பார்த்துருக்கிறோம், எத்தனையோ பெரிய பெரிய எதிரிகளை எல்லாம் கூட சந்திச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுடைய முடிசூடா மன்னன் அப்படின்னு கூறப்பட்ட ஜவஹர்லால் நேரோட சண்டை போட்டிருக்கிறோம். உடம்பெல்லாம் மூலன்னு புகழப்பட்ட ராஜாஜியோட சண்டை செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை திணிக்க போயின்ற பெரிய பக்தவச்சலத்தோடையும் சண்டை போட்டிருக்கிறோம். இப்படி நாம சண்டை போடாத ஆளே கிடையாது. நம்ம அடிச்சதெல்லாம் நம்ம அடிச்சு டானால நம்ம அடிச்ச ஒவ்வொருத்தருமே டான் அப்படின்னு சொல்றதுக்கு திமுக உடன்பிறப்புகள் நீங்க புகழ் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட வரலாறு கொண்டதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு இன்னைக்கு தகுதியான எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இன்னைக்கு களத்திலே இல்லை, அரசியல் களத்திலே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. சொல்லப்போனா இந்தியாவிலேயே காலம் விட்டு தூக்கி விட்டு தைரியமா சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒன்றிய பாஜக அரசை கேள்வி கேட்கிற, நம்முடைய மாநில உரிமைகளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அதையெல்லாம் தட்டி கேட்கிற ஒரே தலைவர், துணிச்சலோடு கேட்கக்கூடிய தலைவர், அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு எக்ஸாம்பிளாக, ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தலைவர் தான் இப்ப நம்முடைய தலைவர் தான். அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்குறதுக்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள். நீங்க இன்னைக்கு நம்முடைய இயக்கத்தை யாராலும் அசைக்க இல்லை, தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம தைரியமா சொல்றோம்னா அதற்கு காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் நீங்க தான். ஏன்னா நீங்க இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது, நீங்க இல்லாம இன்னைக்கு நம்முடைய தலைவர் கிடையாது, நீங்க இல்லாம திராவிட மாடல் அரசும் கிடையாது. இன்னைக்கு ஆட்சியா இருந்தாலும் சரி, அது கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்குமே ஒரு வழிகாட்டியாக வழங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியில சொன்னதையும் செஞ்சிருக்கிறோம், சொல்லாத பல திட்டங்களையும் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதுல சிலவற்றை மட்டும் இங்க நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அவர் முதல் நாள் போட்ட 5 கையெழுத்துக்கள்ல முதல் ஒரு கையெழுத்து மகளிருக்கான அந்த வெடியல் பயணம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு மகளிரும் மாசம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய், குறைஞ்சது 1000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க? மகளிர் 780 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. உதாரணத்துக்கு இந்த சாத்தூர் தொகுதியில மட்டும் குறிப்பிட்டு சொன்னா 7,60,000 பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கிட்ட ஞாபகப்படுத்தணும், மகளிர் கிட்ட இதெல்லாம் நீங்க பேசணும். அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அது அரசு கல்லூரிங்கிறது, அது தனியார் கல்லூரியா இருந்தாலும், அவங்களுடைய கல்வி ஊக்கத்தொகையாக, மாணவியாக இருந்தால் புதுமை பெண் திட்டம், மாணவனாக இருந்தால் தமிழ் புதுமை திட்டம், மாசம் 1000 ரூபாய் அந்த குழந்தையோடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இப்படி கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்க போயிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமா. இந்த சாத்தூர் தொகுதியில் மட்டும் 2500 பேருக்கு இந்த கல்வி உதவி தொகை மாதம் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி நிச்சயம் உங்க வீட்டில் கூட உங்க மகனோ பேரனோ பேத்தியோ இந்த திட்டத்துல நிச்சயம் அவங்க ஒரு பயனாளி இருப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் யாராவது ஒருத்தராவது ஏதாவது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களுடைய பயனாளியாக நிச்சயம் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க நிச்சயம் நம்முடைய அரசுக்கு, கழகத்திற்கு, இந்த பயணம் பெற்ற மாணவர்கள் நிச்சயம் நம்முடைய அரசுக்கு துணையாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. ஆனா இந்த திட்டங்களை பயன்பெற நம்முடைய நண்பர்கள் கிட்ட, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் கிட்ட, உங்களுடைய நண்பர்கள் கிட்ட நீங்க இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இன்னொரு மிகவே முக்கியமான திட்டம், இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்படாத திட்டம். நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்லை.
ஆனால் தலைவர் இதை உடனே அறிவிச்சார். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஒரு நாள் முதலமைச்சர் தலைவர் அவர்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார், அரசு பள்ளிக்கு போனார். அங்கே ஒரு குழந்தை ரொம்ப சோர்வாக உட்கார்ந்து இருந்துச்சு. அதை கூப்பிட்டு பேசுறாரு, என்னப்பா ஏன் அவனுக்கு குறையில சோர்வாக இருக்க அப்படின்னு. அந்த குழந்தை சொல்லிச்சு, ஐயா காலையிலேருந்து சாப்பிடல, எங்கள் அம்மா காலையில் சாப்பிடாம வீட்டில் சாப்பாடு எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க, அதனால மாதிரி மயக்கமாக இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு தலைவர் முடிவு பண்ணார், இனிமேல் காலையில் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் முதல்ல தரமான உணவு, காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவருடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. ஒரு 15 நாட்களுக்கு முன்பு அந்த திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் விரிவுபடுத்தினார். எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். அதுக்கு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் சென்னைக்கு வந்திருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திட்டத்தை பாராட்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டி பேசுறார். அந்த குழந்தைங்களெல்லாம் சந்திச்சு அவங்களோட பேசிட்டு வாழ்த்தி பேசும்போது சொன்னார், பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இது மிக மிக சிறந்த திட்டம். இந்த திட்டத்தை விரைவில் என்னுடைய மாநிலம் பஞ்சாப்லையும் நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர். இப்படி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாநில அரசு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க 20 லட்சம் குழந்தைகள். நம்முடைய சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 10,400 குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் விட உங்க தலைவருக்கு தெரிய மிகவே முக்கியமான திட்டம். தேர்தல் அறிக்கையில் நம்ம சொன்ன திட்டம், அதை செய்யவே முடியாத எதிர்கட்சிகள் நம்முடைய தலைவர் அவர்களையும் அரசை விமர்சனம் பண்ண திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 2 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். 2023 செப்டம்பர் மாதம் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மாசம் 1000 ரூபாய், 24,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்துருக்கிறாங்க. இது வரைக்கும் சில இடங்கள்ல முகாம் நடத்தும்போது சொல்றாங்க, சில இடங்கள்ல மகளிர் பார்க்கும்போது சொல்றாங்க, தம்பி கொடை சொல்லல, அப்ளை பண்ணேன், எதிர் வீட்டு தங்கச்சிக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னோம். இன்னைக்கு வரிசையாக தொடர்ந்து கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க கேம்ப் நடக்குது. அந்த கேம்ப்ல பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வருதோ இல்லையோ, என்ன கோரிக்கை வருதோ இல்லையோ, கிட்டத்தட்ட 40% மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு வேணும்னு உரிமையோடு வந்து கேட்டுருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் பல கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்திருக்கிறாங்க. நிச்சயம் இன்னும் 1-2 மாதங்கள்ல அதிகமான மகளிருக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய். இந்த தொடர் நடவடிக்கையால் தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருக்கு. 11.19% வளர்ச்சியோடு வந்திருக்கு. இதனால்தான் ஒன்றிய அரசும் பாஜகவும் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ இடைஞ்சல்கள், இடையூறுகள், சூழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு பார்க்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் கழக அரசு மிக சிறப்பாக செயல்படுது. தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே போதே, ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்களே அப்படின்னு சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் அவங்களுடைய அடிப்படைகளுக்கும் தினமும் நம்ம ஏதாவது ஒரு எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் புது புது பிரச்சனைகளை இன்னைக்கு கலந்து விட்டுட்டு இருக்காங்க. நிதி உரிமை, மொழி உரிமை, மாநில உரிமை, அதே மாதிரி படிக்கிறது, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி எப்படியாவது ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்க்குறாங்க. டீலிமிட்டேஷன், 39 தொகுதியை குறைச்சு 32 தொகுதியை மாற்ற பார்க்குறாங்க. மாநிலத்துடைய உரிமைகள் எல்லாம் படிக்க பார்க்குறாங்க. வாக்காளர் அந்த பட்டியலில் பெயர் திருத்தம், இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுதான் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் வைத்தறிச்சல். மற்ற முதலமைச்சர்கள்லாம் பயப்படுறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம சொல்றதை கேட்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் நம்ம வெற்றி பெற முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கால் இல்லை, நம்மளால எட்டி கூட பார்க்க முடியல அப்படிங்கிற வைத்தறிச்சல் தான் சங்கிகளுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும். எப்படியாவது கழகத்தை வீழ்த்தணும், தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும், தமிழ்நாட்டை எப்படியாவது சிதைக்கணும் அப்படின்னு நம்முடைய இன எதிரிகள் இன்னைக்கு புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. எதிரிகளுக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம்,
எங்களுடைய கருப்பு சிவப்பு கரை வேட்டி போட்ட தொண்டர்கள் கடைசி தொண்டர் இருக்கிற வரைக்கும் உங்களால தமிழ்நாட்டுக்குள்ள உங்களால் மட்டும் இல்லை, எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அப்படிப்பட்ட கொள்கைகள் இருக்கு, அரசனுடைய சாதனைகள் இருக்கு. தமிழ்நாடு ஜெயிக்கணும் அப்படின்னு 76 வருஷமா நாம போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதிக்கு இந்த 4 வருஷத்துல நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சாத்தூர்ல புதிய பஸ் ஸ்டாண்ட், சாத்தூர்ல புதிய பேருந்து நிலையம், சுற்றுலா மாளிகை, புதிய மின் பகிர்மான கோட்டம், சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த ஆட்சியில? நம்முடைய இந்த 4.5 வருட ஆட்சியில. அதே மாதிரி வெம்பக்கோட்டை அணையை மேம்படுத்தி அங்க ஒரு புதிய பூங்காவை உருவாக்கியிருக்கோம். வெம்பக்கோட்டையில 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். சம்பா மிளகாய் வர்த்ததுக்கு புவிசீர் குறியீடு பெறப்பட்டிருக்கு. ஆகவே இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த பகுதிக்கு, சாத்தூர் பகுதிக்கு, இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் எடுத்துக்கொண்டு போய் சேருங்க. நான் இன்னைக்கு இங்கே பேசிட்டு நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிடும், நாளைக்கு மதுரை. ஆனா அடுத்த 6 மாசம் மக்களோட மக்களா இருக்க போறது நீங்க. இந்த பிரச்சாரத்தை மக்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அடுத்த 6 மாதம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்காகவும் பேசிக்கிட்டு உங்களுக்குள்ள நீங்க பகிர்ந்துக்கணும், உங்களுடைய வேலைகளை பகிர்ந்துக்கணும், பிரச்சார பணியை பகிர்ந்துக்கணும். இந்த 10 வீடுக்கு நான் பொறுப்பு, இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த தேர்தல் பணியை நீங்க பகிர்ந்துக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கண்ட்ரோல்ல, உங்களுடைய கைகளில் ஒரு 50லேருந்து 60 வாக்காளர்களை உங்க கையில நீங்க உங்க கண்ட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. ஒரு அசைக்க முடியாத சக்தியா நீங்க ஒவ்வொருத்தரும் இருக்கீங்க. தினமும் தயவு செஞ்சு மக்களை சந்திங்க, மக்களோட மக்களா பழகுங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. அதை செய்ய முடியுதோ இல்லையோ அடுத்த பிரச்சனை. அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாலே அவங்களுக்கு பாதி நிம்மதி வந்துடும். செய்யறானோ இல்லையோ, முதல்ல நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்கறாங்க. தயவு செஞ்சு அதை செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுத்துருங்க. உங்களால நிச்சயம் முடியும். சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்கும். அப்படி உங்களால செய்ய முடியும்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுடைய அமைச்சர், அவங்களை தொடர்பு, மாவட்ட கழக செயலர் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை அவங்ககிட்ட எடுத்துக்கொண்டு போய் சொல்லுங்க. நிச்சயம் அவங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். மக்கள் இன்னைக்கு நமக்கு ஆதரவாக நிச்சயமாக இருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு முன்னெடுப்பு ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள்ல, 45 நாட்கள்ல கிட்டத்தட்ட 2 கோடி பேரை நம்முடைய இயக்கத்துல உறுப்பினரை நம்ம சேர்த்திருக்கிறோம். அதுக்கு இந்த நேரத்துல களத்தில் இறங்கி உழைச்சவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2 கோடி குடும்பங்களை இணைச்சிருக்கிறோம் கழகத்துல. எனவே மக்கள் நம்ம கிட்ட நெருக்கமாக இருக்காங்க. குறிப்பா இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. நமக்கான ஆதரவுகளை, கழகத்திற்கான வாக்குகளை நீங்க மாற்றணும். அதை தலைவரிடம் அதை வெற்றியா நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பாஜக இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்காக, குறிப்பா நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக எந்த விதமான திருமூல வேலையும் அவங்க இறங்குவாங்க. ஆகவே உங்களுக்கு அடுத்த 6 மாசம் எந்த விதமான ஓய்வும் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்க செயல்படணும். இன்னைக்கு எதிர்கட்சி என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதிமுகவோ பாஜகவோ மீண்டும் ஒன்று சேர்ந்து வராங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மைண்ட் வாய்ஸும் நம்ம அத்தனை பேருக்கு தெரியும்.